சாதாரண குளத்துல குளிச்சா உடல் அழுக்கு நீங்கும், பக்தி குளத்துல குளிச்சா மன அழுக்கு நீங்கும்னு மாணிக்க வாசகர் எழுதின திருவெம்பாவையோட 13வது பாடலை விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா. வாங்கோ கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இனிமையான மார்கழி மாதம் மலர்ந்து ஒரு நாள் 2 நாள் என்று நாமும் 12 நாட்களை கடந்து வந்து விட்டோம். இன்று 13ஆம் நாள். மிகவும் அழகான திருவெம்பாவை பாடல். இயற்கையை எவ்வாறு தெய்வமாக அந்த காலத்தில் பக்தி இலக்கியத்தில் பாடியிருக்கிறார்கள் என்பதை இந்த பாடலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போன்றி செய்த பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாட்டுல இயற்கையில் இறைவன் இருக்கிறான் என்பதை மணிவாசகர் உணர்ந்து பாடியிருக்கிறார். என்னவா? பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால், அந்த குளத்துல, அதாவது இவங்கள்லாம் இந்த பெண்கள் எல்லோரும் ஆண்கள் எல்லோரும் வந்து தன்னுடைய உடல் அழுக்கும் மன அழுக்கும் போறதுக்காக குளிக்கிறதுக்கு வராங்கல்ல. அங்க கருங்குவளை மலர் பூத்து இருக்கு, தாமரையும் பூத்து இருக்கு. கருங்குவளை எப்படி இருக்கும்னா ஒரு பச்சை நீலம் கலந்த ஒரு கரிய குவளை. அது அதை பார்த்தா ஷியாமளா ஞாபகம் வருது. ஷியாமளாங்கிறது பார்வதி. இத பார்த்தா பார்வதி மாதிரி இருக்கான். அந்த செங்கமலத்தை பார்க்கின்ற பொழுது பரமேஸ்வரனை பார்க்கறது போல இருக்கு. இந்த குளத்துல நாங்க ஈசனையும் அம்மையையும் பார்க்கிறோம் அப்படிங்கிற தேவாரத்துல குறுகுபாய கொழும் கரும்புகள் நெறிந்த சார் அருகுபாயும் வயல் அந்த ஆரூரரைன்னு பாடி இருப்பார். அப்படின்னா இந்த குறுகு, அதைத்தான் இப்ப அடுத்தாப்புல நான் சொல்ற போறது. அங்கம் குறுகினத்தால், குறுகு அப்படிங்கிறது நீர் காக்கை, அது வெள்ளை வெளையல்னு இருக்கும். இப்படி வச்சுக்கலாமா? இங்கே சிவை, இங்கே சிவன். இந்த விளவிளேன்னு இருக்கிறது அடியார்களுடைய தூய்மையான மனம். இந்த குளத்துல அவருக்கு அப்படி தோணி இருக்கணும். இந்த குறுகுபாய கொழும் எப்படின்னு கேட்டாக்க, இந்த நீர்க்காக்கைகள் பறந்து இந்த கரும்பெல்லாம் ஒன்னோட ஒண்ணு அடிபட்டு அங்கேருந்து சொற்ற அந்த கரும்பு சாறு வயல்ல பாயுதான். அப்ப தேனா இனிக்காதா அந்த நெல்லு என்பது போல அந்த தேவாரத்துல சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் அந்த இயற்கையில் இறைவனை அவ்வளவு அழகாக பார்க்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த குளத்தில் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் அரவம் பின்னும் அரவத்தால். அப்படின்னா அரவம் அப்படின்னா ஒரே சத்தம். எப்படி இந்த பெண்கள் ஆண்கள் இந்த குளத்துல இறங்குற பொழுது வம்பு பேச மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் எந்த தண்ணியா இருந்தாலும் நம சிவாய, சிவாய நமக, சிவனே போற்றி, நம சிவாய, திருச்சிற்றம்பலம் சொல்லிக்கொண்டே தண்ணீரில் இறங்குவார்கள். ஏன்னு கேட்டா அந்த தண்ணி எவ்வளவு மோசமான தண்ணியாக இருந்தாலும் இறைவன் நாமத்தை சொல்லி குளித்தால் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நம்பின காலம். சோ அந்த பின்னும் அருவத்தால் அப்படின்னாக்கா அந்த ஒரே சத்தமா இருக்கு. ஒருத்தர் நம சிவாயங்கிறார், ஒருத்தர் ஈசனே அப்படிங்கிறார், ஒருத்தர் தில்லையூர் கூத்தனேங்கிற ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்க. இந்த பெண்கள் என்ன பண்றாங்க? அவங்களும் ஏதோ பேசுறாங்களே தவிர, ஆனா எங்க சத்தம் ஜாஸ்தியா இருக்கு, அவங்க டமால்னு தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. குடையும் புனல் பொங்க, இந்த குடைந்து ஆடுவதுங்கிறது இந்த ஸ்விம் பண்றாங்களாம். குடையும் புனல் பொங்க. அப்போ அப்பேற்பட்ட அந்த குளத்துல பெண்கள் எல்லோரும் அந்த என்னோட ஈசனையும் என்னுடைய அம்மையும் போல நாங்கள் அந்த குதிக்கிற பொழுது எங்களுடைய கால் சிலம்பு ஒலிக்கிறது, இந்த கையில இருக்கிற சங்கு வளையெல்லாம் ஒலிக்கிறது. அப்பேற்பட்ட இடத்துல நாம போய் நம் மனதை தூய்மையாக்கி கொண்டு நம்மை சுத்தம் செய்து கொண்டு தூய மனத்தவராய் வாருங்கள் போவோம். எங்க? அந்த திருவண்ணாமலை
ஈசனை பார்ப்பதற்கு, அந்த ஜோதிலிங்கமான இறைவனை பார்ப்பதற்கு போவோம் வாருங்கள், எம் பாவாய் வாருங்கள். அந்த குடையும் புனல் பொங்க உடம்பெல்லாம் புலகாங்கிதமாயி அப்படியே பூரிச்சு போறது அப்படின்னு சொல்றாங்க. கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, அப்படியே அந்த தண்ணி எல்லாம் இவங்க போடுற சத்தத்திலையும் இந்த குதிக்கிற இதுலயும் பொங்குறது அப்படியே. அப்ப பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எப்பாவாய் அப்படின்னாக்க அந்த தாமரைகள் பூத்த அந்த குளத்தில் இறைவனாகவே பார்த்து அங்கேயும் கும்பிட்டு கோவில்லையும் போய் கும்பிடலாம் வாங்க அப்படின்னு இந்த 13ஆம் நாள் பாடல் மிகவும் அழகானது. இனி அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.